Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். மனுஷன் தன் வாயின் பலனால் புசிப்பான். அப்ப மனுஷனை பிறந்துட்டா இப்படிதான் சட்டம். கர்த்தர் ஒரு சட்டம்னு வச்சுட்டாருங்க. எப்படி சாப்பிட போறோம், எப்படி நல்லா இருக்க போறோம்? வாயின் பலனால் தான் நல்லா இருக்க போகிறோம். எப்படி சுகமா இருக்க போறோம்? வாயில இருந்தா சுகம் வரப்போகிறது, கிளம்ப போகிறது. மனுஷன் எப்படி நல்லா இருக்க போகிறான்? தன் வாயின் பலனால் தான் எல்லா நன்மையும் அவனுக்கு நடக்க போகிறது. இதை கொஞ்சம் மாத்தி வச்சுக்கலாமா பிரதர்? நான் எப்படி வேணா பேசி நன்மையா நடக்குமா? எனக்கு நடக்காது. அந்த சட்டத்தை நீங்க மாற்ற இல்ல பிரதர், எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல பிரதர், எனக்கு அப்படி பழக்கம் ஆயிடுச்சு பிரதர், காலையில இருந்து கொஞ்சம் கரைச்சி கொட்டிக்கிட்டே இருப்பேன் பிரதர், இது அப்படியே ஒழுக்கு மாதிரி ஊத்திக்கிட்டே இருக்கேன் என் வாயில இருந்து, அதனால கொஞ்சம் இதை மாத்தி அமைச்சிட்டேன். என்ன கர்த்தர் கொஞ்சம் இறக்கப்படலாம் இல்லையா? எப்படியோ நீ பேசிக்கோ, உனக்கு எல்லாம் நல்லதா நடக்குது. இல்ல, மாத்தவே முடியாது. இது ஒரு சட்டம். இந்த சட்டத்தின்படி தான் நடக்கும். எப்படி நடக்கும்? நன்மை நடக்கணுமா, அது வாயின் பலனால் தான் நடக்கும், வேற வழியே கிடையாது. எவ்வளவு நன்மை நடக்கும்? நன்மை நடக்குமா தீமை நடக்குமா? இதையெல்லாம் உங்களுடைய வாயின் வார்த்தைகளை நீங்கள் எப்படி தெரிந்து கொள்கிறீர்கள்? அதன்படி இருக்கிறது. மல்கியா 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். மல்கியா 3:13 வாசிக்கிறேன் முதல்ல, அப்புறம் கான்டெக்ஸ்ட்ல வாசிக்கிறேன். 13, நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பில் your words have been stout against me என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு விரோதமாய் நீங்கள் பேசின பேச்சுகள் எப்படி இருக்கிறதா? கடினமாய் இருக்கிறது. ரொம்ப தடிப்பா இருக்குது வார்த்தைகள்லான்றார். கடினமாய் இருக்கிறது. அதனால தான் அவங்களுக்கு பிரச்சனை, அதனால தான் அவர்களுக்கு இல்லாமை, அதனால தான் அவர்களுக்கு குறைச்சல், அதனால தான் அவர்களுக்கு இப்படி இருக்குதுன்றார். பிறகு வாசிப்போம், 8ல் இருந்து வாசிப்போம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உண்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகி நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை. வெளியில் உள்ள திராட்சை செடி பழமில்லாமற் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். தேசம் விரும்பப்படத்தக்கதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்றாரு, நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு? இதையெல்லாம் பேசாம நான் என்ன செய்ய போறேன்? எப்படி உங்கள் நிலத்தை விளைய செய்ய போகிறேன்? எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வருஷிக்க போகிறேன்? இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை கொண்டு வர போறேன். இதெல்லாம் சொல்லாம உங்களுடைய கடினமான வார்த்தைகளால் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் சொல்றாரு. அடுத்த வசனம் பாருங்க, 14ஆம் வசனம். என்ன பேசினார்கள்? அப்படி என்ன கடினமான வார்த்தைகள்? தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளையில் கை கொள்வதனாலும் சேனையில் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? பாருங்க, இதுதான் பேசினாங்க. என்ன பிரயோஜனம்? கர்த்தரை பின்பற்றி என்ன பிரயோஜனம்? கர்த்தருக்காக வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? என்ன பெருசாக்க நடந்துருச்சாக்கும்? நானே கேட்டிருக்கேன், எவ்வளவு பேர் அந்த மாதிரி பேசி இருக்கிறார்கள். கர்த்தர் சொல்றாரு, உன்னை பேச்சை சரி பண்ணினா உனக்கு ஆசீர்வாதம் வரும். பாருங்க, உபாகமம் 26ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. 26ஆம் அதிகாரம், உபாகமம் 26, 1 வாசிக்கிறேன். தசமபாகத்தை குறித்து வாசித்தோம் மல்கியா 3. இங்க 26 சொல்லப்பட்டிருக்கு. தசமபாகம் எப்படி கொடுக்கணும்? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை கட்டி கொண்டு அதில் வாசம் பண்ணும்போது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்திலே நீ பயிரிடும் நிலத்தின் கனிகளில் எல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையில வைத்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திற்கு போய் அந்நாட்களில் இருக்கும் ஆசாரியனிடத்தில் சென்று அவரை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் என்ன பண்ணுகிறேன்? அறிக்கை இடுகிறேன் என்பாயாக. கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்னு சொல்றாரு. அப்பொழுது ஆசாரியன் அந்த கூடையை உன் கையிலிருந்து வாங்கி அதை உன் தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்துக்கு முன்பாக வைக்க கடவன். அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், அப்ப என்ன சொல்றாரு? காணிக்க தசமபாகம் கொண்டு வர்றீங்க, என்ன சொல்றாரு? அதை கொண்டு வந்து ஒரு அறிக்கையை செய்ய வேண்டும், வசனித்து ஒன்றை சொல்ல வேண்டும். கொண்டு வர்றது மட்டுமல்ல, அதோடு கூட சில வார்த்தைகளை பேசணும். என்ன வார்த்தை? எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லாது, நீங்க வாசிக்கலாம், கடைசி வரைக்கும் வாசித்து பார்க்கலாம். அந்த அதிகாரத்தை முழுக்குமே அதை பற்றி தான் இருக்குது. 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், என்ன சொல்லணுன்றதை பற்றி.
நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து உமது ஜனங்களாகிய இஸ்ரவேலரையும் நீர் எங்களுக்கு பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்வாயாக. அப்ப என்ன சொல்றாரு கர்த்தரு? உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா? உனக்கு குறைவு நீங்க வேணுமா? ஏழ்மை நீங்க வேணுமா? வறுமை நீங்க வேணுமா? கர்த்தரை கனம் பண்ண கற்றுக்கொள். உன்னுடைய முதற் பலனை கொண்டு வா. கொண்டு வர்றது மட்டுமில்லாமல் என்ன பண்ணணும்? கொண்டு வந்து அங்க வைத்து விட்டு சில காரியங்களை அறிக்கை செய். சொல்லுவாயாக. என்ன சொல்லுவாயாக? நீர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து எங்களுடைய பிதாக்களுக்கு நீர் ஆணையிட்ட படியே எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. அப்ப மல்கியா 3 படி பார்த்தா என்ன சொல்லணும்? தேவனே, காணிக்கையிலும் தசமபாலும் நான் கொண்டு வந்திருக்கிறேன். வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று சோதித்து பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறீரே. பூமியின் கனிகளை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே. உங்கள் நிலத்தின் பலனை அவைகள் அழிப்பதில்லை, என்ற வியாபாரத்தில் நஷ்டம் வராது என்று எழுதியிருக்கிறதே. எனக்கு லாபம்தான் உண்டாகும், நஷ்டம் இல்லை என்று எழுதியிருக்கிறதே. வெளியில் உள்ள திராட்சை செடி பழமில்லாமற் போவதில்லை என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய வயல் விளையும், என்னுடைய வியாபாரம் நன்றாய் இருக்கும், என்னுடைய தொழில் நன்றாய் இருக்கும், என் கையின் பிரயாசங்கள் பலன் கொடுக்கும் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறதே. எல்லா ஜாதிகளும் என்னை பாக்கியவான்கள் என்று சொல்வார் என்று எழுதியிருக்கிறதே. தேசம் விரும்பப்படத்தக்க தேசமா இருக்கும் என்று நீர் சொல்லி இருக்கிறீரே. உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. அப்ப பாருங்க, வெறும் காணிக்கை கொடுக்கறது இல்லை, தசமபாகம் கொடுக்கறது இல்லை, வாய் கூட வரணும். அது கூட வெறும் கொண்டு போய் வச்சுட்டு வந்துருன்னு சொல்லல, போட்டுட்டு வந்துருன்னு சொல்ல, அதை எடுத்துட்டு போய் நீ வசனித்து சொல்ல வேண்டியதாவது. அதை கையில வச்சுக்கிட்டு நீ சொல். அதனாலதான் இங்க சொல்றோம் பாருங்க. அதனால நீங்க நினைச்சு கூட என்னது பைத்தியகாரத்தனமா இருக்கு இந்த கோயில்ல, காணிக்கை எடுத்துட்டு வந்தா அதை வச்சுக்கிட்டு என்னமோ சொல்றாங்க மந்திரம் மாதிரி. இதுதான் சொல்றோம். என்ன சொல்றோம்? கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்த பிறகு இப்ப வாய் கூட வேலை செய்யணும், இல்லைன்னா ஆசீர்வாதம் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. வாய் என்ன பண்ணணும்? இப்ப அதோட இயக்க வைக்கணும். நம்முடைய விசுவாசம் அப்படிதான் வெளிப்படுது பாருங்க. வாயை வேலை செய்ய வைக்கணும். அப்ப வாயை திறந்து கர்த்தாவே உம்முடைய வார்த்தையில நான் இப்படி செய்தால் அப்படி நடக்கும்னு சொல்லி இருக்குது. உம்முடைய வார்த்தையின்படியே ஆசீர்வதிப்பீராக, இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறீரே. உம்முடைய வார்த்தையின்படியே ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவீராக. அப்படி சொல்றதை விட்டுட்டு இவங்க எப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க? கர்த்தருக்காக ஜீவிப்பது விருதா, கர்த்தருக்காக வாழ்ந்த என்ன பிரயோஜனம், நான் கொடுத்த என்ன பிரயோஜனம், நான் கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம், அப்படி பேசிட்டு இருந்திருக்காங்க. கர்த்தர் சொல்றாரு, அதுல தான் பிரச்சனை உனக்கு, ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறது. நீ வாயை சரிப்படுத்தினா எல்லாம் சரியா ஆகும். உடைய வார்த்தைகள் எனக்கு விரோதமாக பேசின வார்த்தைகள் கடினமானதாய் இருக்கிறது என்று சொல்கிறார். ஒரே ஒரு வசனம், சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இங்க பாருங்க, நான் கர்த்தரை நோக்கி என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுங்க என்று சொல்லுவேன். அப்ப கர்த்தருடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் நாம் சொந்தமாக்கிக் கொள்வது எப்படி நான் சொல்றாரு பாருங்க. என்று நான் சொல்லுவேன். நீங்க சொல்லலாம், ஆமாங்க அவரு எல்லாம் பாதுகாப்பா தான் இருக்கிறாரு, அவர் கோட்டையவா இருக்கிறார், தேவனவா இருக்கிறாரு, நான் நம்பி இருக்கிறேன் அவரை, அது போதாதா? இல்ல, நான் சொல்லுவேன் என்று நான் சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு விற்பார். தப்பு விற்பார் வாயை திறந்து சொல்லுகிறான். அவன் தப்பு விற்பார்னு சொல்லுகிறான். அடுத்த வசனத்துல அவருடைய சத்தியம் உனக்கு கேடவும் பரிசையும் ஆகும் என்று சொல்லுகிறான். 6ஆம் வசனத்துல பயப்படாது இருப்பாய் என்று சொல்லுகிறான். 7ஆம் வசனத்துல அது உன்னை அணுகாது என்று சொல்லுகிறான். 8ஆம் வசனத்துல துன்மார்க்கனுக்கு வரும் பலனை காண்பா என்று சொல்லுகிறான். 9ஆம் வசனத்துல கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டா என்று சொல்லுகிறான். 10ஆம் வசனத்துல வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லுகிறான். 11ஆம் வசனத்துல தேவதூதர்கள் நம்மை காக்கும்படியாக அவர்களுக்கு கட்டளையிடுவார் கர்த்தர் என்று சொல்லுகிறான். அவர்கள் தம்மை கையில நம்ம ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லுகிறான். 13ஆம் வசனத்துல பிசாசையும் அவன் வல்லமைகளையும் நாம் மிதித்து போடுவோம் என்று எத்தனை கிறிஸ்தவங்க சொல்றாங்க பாருங்க. பிசாசின் வல்லமையை நான் மிதித்து போடுறேன் அப்படி சொல்ற கிறிஸ்தவங்களை கொஞ்சம் பேரை தான் பார்க்க முடியும். சிலர் பாட்டு பாடுறாங்க, ஆனா சொல்றது வேற. பாட்டு யாரோ எழுதியிருக்கிறதுனால இவங்க பாடிட்டு வந்துடுறாங்க, ராகத்தின் தாளத்தோடு சேர்த்து பாடிட்டு வந்துடுறாங்க. ஆனா சொல்றது வேற. மிதித்து போடுவாய் அப்படின்னு சொல்றாரு. அப்படிலாம் சொன்ன பிறகு இப்ப 14ஆம் வசனம் கவனிங்க. இப்ப கர்த்தர் சொல்றாரு, இப்படி சொல்றவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. சங்கீதம் 91 பாருங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறான்,
அப்புறம் கர்த்தரே சொல்றது மாதிரி சொல்றான் பாருங்க 14ஆம் வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். இப்ப கர்த்தர் பேசுறாரு. விடுவிப்பார், தப்புவிப்பார். அவன் சொன்னான், இப்ப அவர் சொல்ற ராமா விடுவிப்பேன். வேலை செய்து பாருங்க, விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவரை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்திலே நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இந்த வார்த்தை கர்த்தருடைய வாயிலிருந்து வருது பாருங்க. ஏன் என்று சொன்னால், இவன் விசுவாசத்தினால அவைகளெல்லாம் இழுக்கிறான் தன் பக்கமாக. தேவனுடைய ஆசீர்வாதங்களை தன் பக்கமாக இழுத்து தனக்கு சொந்தமாக்கி கொள்கிறான். எப்படி? கர்த்தரை நோக்கி என் கோட்டை, என் அடைக்கலம், என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுகிறான். அவர் தப்புவிப்பார் என்று சொல்லுகிறான். அவர் எனக்காக என்னவெல்லாமா இருக்கிறார் என்பதை அவன் சொல்லுகிறான். சொல்லும் போதுதான் அது நம்முடையதாகிறது. சொல்லி சொல்லி தான் சொந்தமாக்கி கொள்கிறோம். அருமையானவர்களே, வாயின் வார்த்தைகள் தான் உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறதா இருக்கிறது. ஆகவே தவறான வார்த்தைகளை பேசுவதை நிறுத்த வேண்டியதாக இருக்கிறது. நம்முடைய பிரச்சனைகளை பேசுவதை நிறுத்தி எதை பேசணும்? தேவனுடைய வார்த்தையை எடுத்து நாம் பேச ஆரம்பிக்க வேண்டும். வார்த்தையில எதிர்காலம் இருக்கிறது. வார்த்தை தான் உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது. ஆகவே உங்கள் எதிர்காலம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று நான் சொல்லுவேன். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய எதிர்காலம் எனக்குள்ளே இருக்குது. அங்க இல்லை, இங்கே இருக்குது. எனக்குள்ளே இருக்கிறது. எப்படி எனக்குள்ளே இருக்கிறது? அதான் சொல்லி இருக்கிறது இல்லையா? இயேசு சொல்றார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப எனக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய உள்ளத்தில் வைத்து அதை நிரப்ப எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் அப்படித்தான் வாழ வேண்டும் என்று எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நான் பிழைப்பேன், பிழைக்க வேண்டும், அதற்கான காரியங்களை நான் செய்ய வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப அவருடைய வார்த்தையினால பிழைப்பேன். எடுத்து அந்த வார்த்தைகளை எடுத்து என் வாயின் மூலமாக என் உள்ளத்திலே நான் வைப்பேன். இதற்கு எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படித்தான் நான் வாழ வேண்டும் என்று சொல்லி இன்னொரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய இருதயத்தின் நிறைவினால் என்னுடைய வாயில நான் பேச வேண்டும். இது ரெண்டு எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். என் உள்ளத்தை நிரப்ப வேண்டும். என் உள்ளத்தை நிரப்பிட்டு என் இருதயத்தின் நிறைவினால் வாயில பேச. இப்படித்தான் நான் வாழ வேண்டும் என்று தேவன் எனக்காக வைத்திருக்கிறார். அப்ப என்னுடைய எதிர்காலம் எங்க இருக்குது? என்னுடைய உள்ளே இருக்கிறது. தூரத்தில் இல்லை, அது எங்க இருக்குது? எனக்குள்ளே இருக்குது. எனக்குள்ளே இருந்தால் அதை எப்படி மிஸ் பண்ண முடியும்? நான் என்னுடைய எதிர்காலம் எனக்குள்ளேயே இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய எதிர்காலம் எனக்குள்ளேயே இருக்கிறது. கர்த்தர் எனக்குள்ளேயே அதை வைத்திருக்கிறார். என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற தேவனுடைய வார்த்தை, என்னுடைய வாயில் இருக்கிற தேவனுடைய வார்த்தை, அதுதான் என்னுடைய எதிர்காலமாக இருக்குது. உங்களுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்குமா? சிலர் பயந்துகிட்டு இருக்கிறாங்க ஃபியூச்சரை பற்றி, என்னவா இருக்குமோ ஏதுவா இருக்குமோ. நான் சொல்லுகிறேன், பயப்பட வேண்டியதில்லை. எப்படி எதிர்காலத்தை நிர்ணயிப்பது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து. அது உங்களுக்குள்ள இருக்குது. நாளைக்கு நீங்கள் எப்படி இருக்க போகிறீர்கள் என்பதை உங்களுடைய வாயின் வார்த்தைகள் நிர்ணயிக்கிறது. அது உள்ள இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டா அப்புறம் அதை ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் இருக்க போகிற உலகத்தை உங்கள் வார்த்தையின் மூலமாக நீங்கள் உருவாக்க வேண்டும். அந்த உலகத்தில் தான் நாளைக்கு இருக்க போகிறீர்கள்.